வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 6/9/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சுப முகூர்த்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10 மணி 15 நிமிடம் வரையும். பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும். பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:04 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று பிற்பகல் 1:47 வரை திருதியை திதி, அதன் பிறகு சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:18 வரை அஸ்த நட்சத்திரமும், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:48 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு பிற்பகல் 1:47 வரை கரசை கரணம், அதன் பிறகு வணிசை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், அதன் பிறகு பிற்பகல் 9 மணி அதன் பிறகு இன்று காலை 9:18 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 9:18 வரையும் சதய நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் தவிர்த்திங்கனாலே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக மன வருத்தம் தேவையில்லைங்க. சரிங்களா? இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை அப்படியே நீங்கள் செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்போ தடையோ வராதுங்க. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை 5110 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மனப்பூர்வமான நன்றி அவர்களுக்கு. சரிங்களா? மீஷராசி அன்பர்களே, மீஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி திருவினையாக்குங்க. இன்றைய நாளில் நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அது 2 பங்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒன்று கிரக அனுகூலங்களும், மற்றொன்று தெய்வ அருளும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக அமையுதுங்க. இந்த அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1ங்க, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முடிவு தெரியாத சில பிரச்சனைகள், கோர்ட்டில் கேஸ் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி அதுக்கான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவு அதிகரிக்குங்க. இன்றைய நாள் வியாபாரம் சிறக்கும், அதனால் லாபம் உண்டுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மேல் உங்களுக்கே ஒரு நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் விளையக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு. 5ஆம் இடத்துல சந்திர பகவான், அதனால் உங்களுக்கு பூர்வீக பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கருத்து வேறுபாடுகள்லாம் மாறக்கூடிய நாளாகவும், சந்தோஷம்
நெருங்கி வருதுங்க உங்களுக்கு. சரிங்களா? ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதுக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போல இன்றைய நாளுக்கும் உங்களுக்கு ஒரு எல்லை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மிருகஷீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறை வழிபாட்டில் கொஞ்சம் பக்தி கலந்த வழிபாட்டில் இன்றைக்கி செலுத்தினீங்கன்னா இன்றைய நாள் மனதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், தேகமும் நல்லா இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இறை வழிபாடு அவசியங்க. அருகில் உள்ள விநாயக பகவானை வழிபாடு செய்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாகவே மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வளர்ச்சிக்காக மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செயலில் உங்களுக்கு சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் அது மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், அதனால் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியம், ஆமாங்க, உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். மாத்திரைகள் எடுப்பதை கூட குறைச்சிக்கலாம், அந்த அளவுக்கு உடல் நல்லாயிருக்கும். சரிங்களா? சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுதுறது, அதனால் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வேலை நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அந்த வேலை இன்றைக்கி முடியும், அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உங்கள் பக்கம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஆதரவு கிடைக்கிறதுனால மனசு சந்தோஷம் அடைகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. சரிங்களா? உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனத்தெளிவு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதனால் கோபத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா எல்லாமே கட்டுப்பாடு எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் மனசை கட்டுப்படுத்துவது உங்கள் செயல் தான். அதனால் கோபத்தை குறைங்க. கோபத்தை குறைச்சா பிரச்சனைகள் மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடி இருந்த பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும், அதனால் சந்தோஷம் ஏற்படுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டுங்க இன்றைக்கி. சரிங்களா? கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி உங்களை துரத்தும், ஒன்று மாற்றி ஒன்று துரத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் முடிந்தவரை நிதானித்து யோசித்து செயல்பட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் காலையிலே விநாயக பகவானை தரிசனம் செய்துவிட்டு அவரிடம் சிக்கலை தீர்த்து வை விநாயகா என்று ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைய நாள் துவங்குங்க, பணியை துவங்குங்க. அது நல்லதாகவே முடியும். இல்லை என்றால் கொஞ்சம் சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் எது செஞ்சாலும் அது பிரச்சனையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரலையும் இன்றைக்கி வாய்க்கு யார்கிட்டையும் அதிகமாக வாயாடாதீங்க. எதுவும் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், கேட்காததுக்கு பேச வேண்டாம். கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவையை இன்றைக்கி நீங்கள் தீர்த்துப்பீங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது இருந்த விமர்சனம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன துணிவு ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. ஆமாங்க, இந்த நாளில் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை என்று ஒரு பழமொழி இருக்குங்களா, அது மாதிரி இன்றைய நாள் எதுவும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம் என்பது போல் இன்றைய நாள் உங்களுக்கு மன துணிவு ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. பட்டது போதும். ஆமாங்க, எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு கோபமும் உண்டு, அதே நேரத்தில் மன தெளிவு, முன்னேற்றம், அது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சேர அமையுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவு ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைக்கி நடக்குங்க. உங்களுக்கு மனதுக்கு நிறைவான சில காட்சிகளும்
உங்களுக்கு சாட்சிகளும் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்திருந்தவர்கள் இன்னைக்கு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இதுவரை கால்வலி தலைவலி அப்படின்னு இருந்த உங்களுக்கு இன்றைய நாள் முதல் அந்த வலிகள் நிவாரணம் பெறக்கூடிய நாளாகவும் மனதிற்கு ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகவும் விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய அமையுங்க. அதனால் மனதுக்கு ஒரு புதிய தெம்பு கிடைச்சது மாதிரி இருக்கும். இந்த வலி பிரச்சனை எல்லாமே அப்படி தான் இருக்கும். குறிப்பாக பல்லு வலி கூட அப்படி தான் சொல்ல முடியும். வலி தனக்கு வந்தால் தான் தெரியும்பாங்க கிராமத்தில். அது மாதிரி வலி பிரச்சனை இன்றைக்கி தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற்றம் அடைவதற்கான மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க. இன்றைய நாள் வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறக்கூடிய நாளாகவும் உங்கள் ஆசையின் காரணமாக புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் செந்நிறங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் நல்லா அருமையாக இருக்கும். எதிர்த்து இருந்த வியாபாரி இன்னைக்கு தலைதெறிக்க ஓட விட வேண்டிய நல்ல நாள் உங்களுக்கு. ஆமாங்க. போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைதி கிடைக்கக்கூடிய, மனதிலே சாந்தம் ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் அமையும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சக அங்கத்தினர் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், நீங்கள் தான் ராஜா நீங்களே மந்திரி அப்படின்னு இருக்கக்கூடிய நாளாக இந்த உத்திராட நட்சத்திர நண்பர்கள் இருப்பாங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சிறு மனதிலே ஒரு சின்ன கவலை, அதனால் ஒரு தெளிவு இல்லாமல் நிலை நீடிக்கும். அதனால் மனத்திலே சோர்வு, உடலிலே ஒரு பிணி, அது மாதிரி ஒரு தெளிவில்லா நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் முடிந்தவரையும் அருகில் உள்ள ஜீவ சமாதிகளை ஒரு முறை காலையிலேயே போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூரண சக்தி கிடைக்கும். சக்தி கிடைச்சாதான் இது நல்லாயிருக்கும். அதனால் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சக்தி கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே சரியாக போடுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுங்க உங்களுக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் நன்மை உண்டு என்று. ஆமாங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மனத்திலே ஒரு குழப்பம், அதனால் ஒரு விருப்பம் இல்லாத்தன்மை இதெல்லாம் மாறி இன்றைய நாள் இதுதான் தீர்வு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் அந்த முடிவு அருமையான முடிவாகவும் இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களின் முடிவு ஒரு ஆணித்தரமான முடிவாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசைங்க. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவத்தால் லாபம் கிடைக்குங்க இன்னைக்கு. சரிங்களா? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் உங்களுடைய மாற்றம் வளர்ச்சியை நோக்கி இருக்குங்க. ஆமாங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உற்சாகம் தென்படுங்க. ஆமாங்க. உற்சாகத்தில் துள்ளி குதிக்க போகிறீங்க. 7ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான். அதனால் திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி முடிவுக்கு வருங்க. மீனராசி அன்பர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் வரன் பார்த்துட்டு போனவங்க நல்ல செய்தி சொல்லலாம். அல்லது புதியதாக வரன் பார்க்க வர்றவங்க உங்களுக்கு மனதுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதிலாக அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்று மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆஃபீஸில்
உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனக்கலக்கம் தீரக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி, உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.